கமல் சாரை வச்சு உத்தமன் வில்லன்னு படம் எடுத்தாங்க இவங்க திருப்பதி பிரதேஷ். அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா, அந்த டைம் நான் தான் செக்ரட்டரியாக இருந்தேன் கவுன்சிலில். அவரை குறை சொல்லும் அளவிற்கு நீங்கள் யாரும் புத்தன் இல்லை. நன்றி, வணக்கம். நானும் வல்லவன் படம் எடுத்தேன். உண்மையாக ரைட்ஸ் இருந்தால் நான் தான் கேட்கணும் சிம்புட்ட. நான் இன்னைக்கு வரைக்கும் கேட்டது இல்லையே. ப்ரெஸ் மீடியா மற்றும் ஃபோட்டோகிராஃபர் மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட காலை வணக்கம். போகும் இடம் வெகு தூரம் இல்லை என்ற டைட்டில் ரொம்ப கேச்சிங்காக இருக்குது. இந்த படத்தோட எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, அவர் மைக்கேல் எங்கிட்ட தான் வந்து இந்த ஒரு கல்கின்னு ஒருத்தர் நம்ம குரங்கு பொம்மையில் எங்க கூட நடித்தார். அவர் வந்து எங்கிட்ட ஏதாவது நல்ல ஸ்கிரிப்ட் கேட்டால் சொல்லு அப்படின்னு சொன்னேன். என்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் சொன்னார். உண்மையிலே இந்த கதையை வந்து நான் மைக்கேல் சொன்னதோட ஜாஸ்தி நான் இன்ட்ரெஸ்டில் சொல்லியிருக்கேன். அத்தனை பேர்கிட்ட நான் இந்த கதையை சொல்லியிருக்கேன். ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு ஸ்கிரிப்ட். நான் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு நினச்சேன். சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாக வரல. ஒரு பண்ணுறேன். இது கருணாக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னேன், இப்படி ஒரு கதை கேட்டேன், ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குன்னு. ஆனால் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக சொல்ல மாட்டீங்களா, கொஞ்சம் அனுப்புங்கன்னாரு. உடனே நம்ம மைக்கில் அனுப்பிச்சி விட்டேன். அன்றைக்கி ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கருணா உடனே சிவகங்கைக்கு அனுப்பிச்சு நைட்டு கதையை கேட்டு நைட்டே கருணா ஃபோன் பண்ணி சூப்பர் ஸ்கிரிப்ட்னு அப்படின்னாரு. நிச்சயமாக அந்த கதை வந்து கருணாஸுக்கும் விமலுக்கும் இல்லை டைரக்டருக்கும் டெக்னீஷியனும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுக்குங்கல்ல, எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே முடியாது. நான் அதேமாதிரி தான் பேரன்பு படம் எடுக்கும், வர்ற பரோட்டெல்லாம் கதையை சொல்லுவேன். இந்த படத்தும் வர்ற பரோட்டெல்லாம் கதை சொல்லிக்கான கிளைமேக்ஸ் யாருக்கும் சொன்னதில்லை. என் நண்பர் அத்தனை பேருக்கும் சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன், கிளைமேக்ஸ் சொன்னதில்லை. இந்த படத்தோட ஹைலைட்டே அந்த கிளைமேக்ஸ் தான். நிச்சயமாக யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விதத்தில் ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய லெவலில் வெற்றியாகுங்கிறதுல எந்த வித டவுட்டும் கிடையாது. நிச்சயமாக இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல ஒரு படமாக எடுத்து மைக்கேல் மாதிரி நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கிறத மனசில் வாழ்த்துக்கிறேன். அப்புறம் நான் இன்னொன்று சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் பெரிய பிரச்சனையாக போய்க்கிறது ஒன்று உத்தம வில்லன் பஞ்சாயத்து, இன்னொன்று வந்து மைக்கேல் ராயப்பன். ஏன்னா இது ரெண்டு ஹீரோவும் வச்சு நான் படம் பண்ணியிருக்கேன். சிம்பு வச்சு வல்லவன் படம் பண்ணேன். ஏன்னா சிம்பு வச்சு படம் பண்ணுறதே பெரிய மேட்ரு. சிம்பு டைரக்டராக போட்டு நான் படம் எடுத்தேன். அப்போ எனக்கு பேசுறதுக்கான ரைட்ஸ் நிறைய இருக்குது. அதேமாதிரி கமல் சாரை வச்சு உத்தமன் வில்லன்னு படம் எடுத்தாங்க இவங்க திருப்பதி பிரதேஷ். அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா, அந்த டைம் நான் தான் செக்ரட்டரியாக இருந்தேன் கவுன்சிலில். அந்த டைம் வந்து நடந்தது என்னங்கிறது வந்து என்னவோ இருக்கட்டு. ஆனால் அன்னைய பிரச்சனையில் வந்து கமல் சார் வந்து லெட்டர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாருங்கிறது உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த லெட்டரை வந்து அதுக்கு அடுத்த அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மெயின் ஃபண்டிங் பண்ணது வந்து இவங்க ஒரு பைசா கூட போடல. மெயின் ஃபண்டிங் பண்ணது வந்து ஈராஸ் ஃபண்டிங் கொடுத்தாங்க. அந்த ஃபண்டிங்கை செட்டில் பண்ணது ஞானவேல் ராஜா. அதனால அதுக்கு அடுத்த நாளே ஞானவேல் ராஜாவுக்கு டோட்டலாக அந்த லெட்டரோட காப்பிரைட்டை வந்து ஞானவேல் ராஜாவுக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க. இதனால திருப்பதி பிரதேசத்துக்கு இதுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த வித சம்மந்தம் இல்லை கேட்குறதுக்கு. அப்படியே கேட்கணும்னா இந்த ரைட்ஸ் வந்து கேட்கணும்னா ஒரு ஞானவேல் ராஜா தான் கேட்டாகணும். ஞானவேல் ராஜாட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் என்னைக்கா இருந்தாலும் கமல் சாருக்கு சப்போர்ட்டு தான் அப்படின்னு சொன்னார். ஒரு மதுரை அன்புச்செழியனுக்கு இத்தனை பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் கொதிச்செழுந்து என்ட்ரி கொடுத்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு கலைஞன் ஒரு கமல் சாருக்கு யாரும் பேசலைங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் வந்து கமல் சாரை போய் டேட்டு கேட்குறக்கோ இதுக்கோ ஜால்ராக்கா சொல்ல. ஏன்னா 1க்கு 3 படம் கமல் சார் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இவங்கெல்லாம் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க. தானு வந்து ஒரு படம் தான் எடுத்திருக்காரு. இவர் திருப்பதி பிரதேஷ் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க. நான் 3 படம் எடுத்திருக்கேன். அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் வந்து 2 படம் கோ ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணிங்க. அதுபோக 19 படம் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ராஜ்கமலில். அப்போ எனக்கு தெரியும் கமல் சாரை பற்றி டெஃபினட்டாக. எனக்கு தெரிஞ்சு 2015 மே மாதம் அவர் கூப்பிட்டு டேட் கொடுக்குறேன்னு சொன்னார். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டேட் கொடுக்குறேன்னு சொன்னார். இவங்களால பணம் ரெடி பண்ண முடியல, இதான் உண்மை. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் இவங்க தான் ஃபோன் பண்ணி, ஏன்னா இதுக்கு வேணால் அருள்பதியும் திருப்பூர் சுமணத்துக்கும் தெரியும், அவங்கள கேட்டால் தெரியும். அதுக்கப்புறம் இவங்க தான் பணம் ரெடி பண்ண முடியல, நீங்கள் டேட் வேறு யாருக்கா கொடுத்துருங்கன்னு 2015 இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கே முடிஞ்சு போச்சு. இப்போ திருப்பி இவ்வளோ பெரிய ஒரு நாயகன் ஒரு கமல் சாரை வந்து இவ்வளோ தூரம் மாற்றி எல்லாரும் வச்சு செய்கிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒரு சினிமா ரசிகனா நான் வந்து இப்போ நானும் வல்லவன் படம் எடுத்தேன். உண்மையாக ரைட்ஸ் இருந்தால் நான் தான் கேட்கணும் சிம்புட்ட. நான் இன்னைக்கு வரைக்கும் கேட்டது இல்லையே. ஏன்னா சிம்பு டைரக்டராக வச்சு படம் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு வரைக்கும் சிம்புட்ட படம் பண்ணி கொடுன்னு கேட்டதில்லை. ஏன் கமல் சார்ட்டும் கேட்டதில்லை. என்ன என் பொசிஷன் என்னன்னு தெரியல இருக்கும். நான் இது வரைக்கும் யாருக்கும் 100 ரூபா கடன் கிடையாது இண்டஸ்ட்ரியில். நெஞ்ச நிமித்தி தான் தெரியுறேன். யாருக்கும் 100 ரூபா பேலன்ஸ் கிடையாது, எந்த டெக்னீஷியனுக்கும் பேலன்ஸ் கிடையாது. எல்லாரும் அது பேசுறதுக்கு தகுதி இருந்தால் இதெல்லாம் இருந்து பேசுனா இல்லை ஒரு அர்த்தம் இருக்குது.
அப்போ இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ தூரம் பேலன்ஸ் வச்சுருக்கவங்க பேசுனா எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டு பேசுங்க. அதை இதுதான் என்னோட தாய்மான கருத்து. நன்றி, வணக்கம். இன்னொரு பிரசவத்துக்காக ஒரு பெண் வந்து ஐயோ வலிக்குதுன்னு கத்தும்போது மனைவியாட்டியை ஒப்படைச்சிட்டு போகிறான் அந்த கணம். அதுதான் ஒரு சொட்டு போதும், ஒரு சொட்டு போதும், ஒரு கலைக்கான ஒரே ஒரு காட்சி போதும். எந்த இரக்கமும் இல்லாதவன் மாதிரி கதாநாயகனுடைய பாவனைகள் தெரிந்து சரி பார்த்துக்க வேற வழி இல்லை, காசுக்காக நான் ஊர் தேடி ஓட வேண்டியதா இருக்குன்னு போகிற அந்த காலகட்டத்தில் அந்த எதிர்பார்ற பொண்ணு அம்மா வலிக்குதுன்னு சொல்லும்போது அந்த வலி தான் மனைவி கத்துனா எப்படி வலிக்குன்னு திரும்பி பார்க்க வச்சாரு. பார்த்தீங்களா? மிகச்சிறந்த இயக்குனருக்கான ஒற்றை காட்சி இந்த படத்தின் நிறைவை தருகிறது. அவ்வளோ அழகா இருக்கு. எனவே அதுக்கு எல்லாருமே ஒத்துழைச்சிருக்கீங்க. அந்த எல்லா டெக்னீஷியன் பத்தி பேசணும். அதே மாதிரி இந்த படத்துல நான் பாட்டு எழுதலைன்னா கூட இந்த படத்துல நான் வந்து பேசுறதுல பெருமையா இருக்கேன். இங்க வந்து நிறைய கவிஞர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த படத்துல ஒரு பெண் கவிஞர்களை அறிமுகப்படுத்திருக்கீங்க. அதுக்காண்டி அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்ட கொடுங்க. ஏகாதசி ஒரு பாட்டு எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். நீங்களும் ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்க. ஏன்னா நிறைய வரணுங்க, நிறைய வரணும். இவர் வந்ததுனால எனக்கு வாய்ப்பு இல்லை, நான் வந்ததுனால இன்னொருக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி இல்லவே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு தான் கேட்பேன்னு யாரும் தன் செவிகளை மூடிக்கொள்வதே இல்லை. 1000 பாடல்கள் அழகாயிருந்தாலும் கேட்டுக்கொண்டே இருப்போம். காரணம், இசை எப்படி இதயத்தை அப்படியே மிதக்க வைத்துக் கொண்டே இருக்கும். இசை மட்டுமல்ல, கதையும் சரி, கலையும் சரி, ஒட்டுமொத்த கலாச்சாரத்தின் வெளிப்பாடுகளாக இருக்கிற கலைஞர்கள் வந்து கொண்டே இருந்தால்தான் நாகரிகம் வளர்ந்து பெரும் ஒரு மாற்றத்தை கொடுக்குவதற்கான ஒரு களமாக அமையும். 10 வருடம் ஒருவனுக்கு கர்ப்பம் இல்லை என்றாலும் ஒரு இதயத்தில் கர்ப்பமாக வைத்து 10 வருடம் கருகாத்த அந்த களம், அது போகும் தூரம் வெகு தூரம் இல்லை என்ற ஒரு தலைப்புக்குள் அணுகியிருக்கிறேன். எனக்கு என்னமோ அதை அண்ணன் தேனப்பண்ணன் சொன்னது மாதிரி அந்த தலைப்பை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அந்த சாங் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. வாராய் போகும் இடம் வெகு தூரம் இல்லை, நீ வாராய். ஒத்த வார்த்தை போதும், மொத்த வாழ்க்கை அடங்கிடும். எவ்வளவு தூரம் ஓடிடுவீங்க? ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ளவர்களை ஒன்றாக கைகோர்த்தால் இந்த பூமி 1.5 மடங்கு சுத்தி வரலாம் என்று சொல்லுகிறது ஒரு ஆய்வு. ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ளவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் ஏறி நின்றால் நிலவை தொட்டுவிட 20 கிலோமீட்டர் தூரம் தான் குறைவாக இருக்கும் என்று சொல்லுகிறது இன்னொரு ஆய்வு. எனவே எங்கே ஓடினாலும் இங்கே இந்த பூமிக்குள் வாழ்ந்துதான் ஆக வேண்டியிருக்கிறது. ஓசை சொல்லுவான் சார், ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, நீ எங்க ஓடினாலும் உன் வாழ்க்கையை தான் வாழ முடியுமே தவிர ஓடி போறதுனால வாழ்க்கை மாறவே மாறாது. அதுக்கு ஒத்த வரியில சொல்லியிருப்பான், கடல்ல எந்த பக்கம் அள்ளி குடிச்சாலும் உப்பு கரிக்குண்டாம்பா. கடல்ல நீ எந்த பக்கம் அள்ளி குடிச்சாலும் உப்பு கரிக்கும், சாதாரண வார்த்தை தான். ஆனால் இந்த உலகத்துல நீ எங்க ஓடினாலும் உன் வாழ்க்கையை வாழ்ந்துதான் தீரணும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை அந்த வெற்றுப்படகுங்கிற புத்தகத்துல மிக அழகாக சொல்லியிருப்பான். பல பக்கங்கள் எழுதியிருப்பான். அந்த அத்தனை கருக்களும் இந்த போகும் இடம் வெகு தூரம் இல்லைங்கிற படத்துல இருக்குன்னு நான் நம்புறேன். எனவே அத்தனை கலைஞர்களையும் மொத்தமாக வாழ்த்துகிறேன். தயாரிப்பாளருக்கு மீண்டும் தமிழ் திரையுலகத்தின் சார்பாகவும் இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை ஆளுமைகளின் சார்பாகவும் மீண்டும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நான் எந்த மேடைக்கு வந்தாலும் வந்த வேலையை தவிர எந்த வேலையும் பார்க்கறது இல்லை. ஆனா இந்த மேடையில அண்ணன் தேனப்பன் அவர்கள் ஒரு தொகுக்கத்தை ஆரம்பிச்சு விட்டார். அதுக்கு நான் சம்பந்தம் இல்லை என்றாலும் நானும் வெகு தூரமாக நான் கமல் சார் கூட பயணப்பட்டு வந்துட்டு இருக்கிறேன். அந்த படத்துல அந்த அக்ரிமெண்ட்ல என்ன நடந்துச்சுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஒற்றை வார்த்தையை திரையுலகத்துக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், அவரை குறை சொல்லும் அளவிற்கு நீங்கள் யாரும் புத்தன் இல்லை. நன்றி, வணக்கம். இயக்குனர் செந்தில்குமார் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இயக்குனர் செந்தில்நாதன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை நடிகர்கள், நடிகை, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள்.